ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது நான் ஒரு விஷயம் காலையில் சொல்லியிருந்தேன். ஜெஃப்ரிக்கு பதில் விஜய் விஷால் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாவம் அந்த பையன் வந்துட்டு அந்த மணி பெட்டி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விஜய் விஷால்லாம் வந்துட்டு டாக்ஸிக் காய் உண்மையாகவே. ஏன்னா எத்தனை பொண்ணுங்களோட லைஃப்பை வந்துட்டு இது பண்ணு, அதாவது மனசை வந்து கெடுக்கிறாரு பாருங்க. தர்ஷிகா கூட இருக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நைட்டு வந்துட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை அன்ஷிதாவும் பார்த்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிவிட்டு கடைசியில் தர்ஷிகா வெளியே போன உடனே ஃபுல்லாக அன்ஷிதா கூட பேசிட்டு இப்போ வந்துட்டு அன்ஷிதா தோல் மேலே கையை போட்டு தனியாக வந்து வாக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாரு ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ இதே விஷயங்களை வந்து தர்ஷிகா கேட்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்குது. எவ்வளோ பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்க லவ்ன்ற ஒரு விஷயத்தால் வந்து இந்த பொண்ணு விட்டுட்டு வெளியே போயிருக்கேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த பொண்ணு கூட வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் நாளைக்கு நான் எவிக்ட் ஆகிட்டா இல்லை நீ எவிக்ட் ஆகிட்டேன்னா என்னை மறந்துடாத அப்படின்னு கெஞ்சிறாரு. இந்த வீட்டில் நான் உன் கூட தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்கேன், உரிமையும் எடுத்திருக்கேன். சப்போஸ் நான் எவிக்ட் ஆகிட்டு போயிட்டா உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன், நீ வர வரைக்கும் நீ என்னை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நான் உன்னை க்ளோஸ்டு பர்சனாலிட்டியாக தான் பார்க்குறேன் இந்த வீட்டில். சூப்பரில். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் நான் நாளைக்கு எவிக்ட் ஆகிட்டா போகிறப்ப இவ்வளோ விஷயமும் சொல்ல முடியாதுல்ல உங்ககிட்ட, அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். அதே மாதிரி யார்கிட்டையும் நான் வெளியே போய் எனக்காக வெயிட் பண்ணுங்க, அதாவது நீ வெளியே போய்ட்டேன்னா எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை. இன்ஃபேக்ட் தர்ஷிகா கிட்ட கூட நான் என்ன சொன்னேன்னா, நீ போக மாட்டேன்னு தான் சொன்னேன். எப்படி நீ போக மாட்டேன் தான் சொன்னேன், உன்னை மட்டும்தான் நான் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறேன். கொஞ்சமாவது இந்த நாக்கு கூசணுங்க. சத்தியமாக நாக்கு கூசணும் இதெல்லாம் பேசுகிறதுக்கு. எத்தனை பொண்ணுங்க வெளியில் ஆல்ரெடி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தார், அதை வந்து ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. உள்ளே வந்தோடனே தர்ஷிகா மேலே ஒரு இது வந்துச்சு, அதை வந்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்க போனவுடனே அன்ஷிதா கூட ஆரம்பித்தார். ஏன் தர்ஷிகா இருக்கும்போது அன்ஷிதா இல்லையாங்க? உங்களுக்கு அப்படி பிடிச்சதுன்னா அன்ஷிதா கிட்ட அப்பயே நீங்கள் பேசியிருக்கலாமே, தர்ஷிகா கிட்டே மூவ் பண்ணிங்க. அந்த பொண்ணு வெளியே போகிறதுக்கு முன்னாடி தனியாக உட்காந்து சேரில் உட்காந்து பேசும்போது எனக்கு வந்து ஒன்று பிடிச்சிருக்குடா, என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியாத மாதிரி பேசுனீங்களே. நேகா வந்துட்டு செவில் அறையாத குறைக்கு வந்துட்டு அவ்வளோ பேச்சு பேசிச்சில்ல, நீ வந்துட்டு நீ கொடுத்த இடம் தான் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து அன்ஷிதா கிட்டே இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கன்னா எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு பர்சனாக இருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுக்கப்புறமும் என்ன சொல்கிறேன்னா, தர்ஷிகா கிட்டே கூட நான் சொன்னதில்லை, பட் உங்ககிட்ட மட்டும்தான் நான் வந்துட்டு உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதை நான் வந்து அருண்கிட்டையும் சொல்லியிருக்காராம். எப்படி சூப்பரில். அது அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க. நிறைய பேர் வந்துட்டு அருண் ஒரு பியூர் சோல் சொல்கிறாங்களே, ரொம்ப நல்ல மனுஷன்னு. இந்த மாதிரி சொல்லும்போது நீ பண்ண தப்புடா, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னா நீ வந்து தர்ஷிகா கிட்ட மூவ் பண்ணும்போது அதை நானும் கூட இருந்து நான் பார்த்தேன். தர்ஷிகாவை நீ லவ் பண்ண, அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு, அதனால தான் அம்மாவோட ரிங்கை உங்களுக்கு கொடுத்துட்டு போச்சு. இப்போ நீ இந்த மாதிரி வந்து என்கிட்ட நீ சொல்கிறது ரொம்ப தப்புடா, பண்ணாதன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவரும் வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உனக்காக வெளியே போன உடனே எந்த ப்ராப்ளம் வந்தால் நான் வந்து நிற்பேன், வெளியே போய் என்னை மறந்துடாத. நீ என்கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்க, நானும் அதை மாற்றாமல் இருந்தேன், அதுக்கெலாம் சாரி. வெளியே வந்ததும் நம்ம 2 பேரும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போவோம், அப்படியே கேரளாவுக்கு போகலாம். சூப்பர், நல்லா இருங்கப்பா. தயவு செஞ்சு அந்த எவிக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு இவரை முதல்ல அனுப்புங்கய்யா. என்னையா பண்ணுறீங்க? சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.